ஆமா இவங்க என்ன பண்றாங்க பாப்போம். கேட்டுருவோம். சரி. டேய் பெரிய மண்டையா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் அந்த டீ கடை கிட்ட போங்கப்பா. நாங்க அங்க உங்களுக்கு சமோசா வாங்கி தரோம். இவங்க நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க மோட்டோ. தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க. ஓ, அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க கிட்ட இருந்து இதத்தான் மறைச்சிங்களா? ஹீரோ! காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. டிகிடிகா, நாங்க இதோ வந்துட்டோம். அன்பே, நான் தான் உன்னை காப்பாத்தினேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி ஒரு பாசத்தை இதுக்கு முன்னாடி நான் அனுபவிச்சதே இல்ல. நான் ஹீரோ ஆயிட்டேன். நான் ஹீரோ ஆயிட்டேன். எப்பா ஹீரோ எல்லாம் ஆகணும்னா அதுக்கு ஒரு பர்சனாலிட்டி வேணும். அதாவது என்ன மாதிரி மண்டையில முடி இருக்கிறவன் தான்ப்பா ஹீரோ ஆகணும். இங்க பாருங்க கசிட்டா, நீங்க மட்டும் ஒரு ஹீரோயினை பக்கத்துல போய் நின்னீங்கன்னா கொக்கு பக்கத்துல காக்கா நிக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் தகுதியான ஒரே ஆளு நான் மட்டும் தான். நீங்க சொல்ற அந்த ஹீரோயினை காப்பாத்தணும்னா அதுக்கு மண்டையில முடி இருந்தா பத்தாது, மூளையும் இருக்கணும். நிறுத்துங்க. என்ன நடக்குது இங்க? என்னோட பேரு சிங்கம். இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றேன், இம்பாசிபிள். சாப்பு கண்டத்து மேல சத்தியமா சொல்ற, நிறுத்துங்க, நிறுத்துங்கறல்ல. சொன்ன கேளுங்க, விட மாட்டேன். நிறுத்துங்க. யாரு மேல கை வைக்கிறேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன அடிச்சீங்க? யார் அது? யார் இங்க? ஹலோ எவ்ரிபடி, ஹீரோக்கு ஆடிஷன் கொடுங்க. தகுதியானவங்களை நான் செலக்ட் பண்றேன். ஹலோ எவ்ரிபடி. இவங்க யாருன்னா, இவங்க தான் மிஸ் மோனா, நம்ம படத்தோட ஹீரோயின். சரி, இப்போ நம்ம ஆடிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, எல்லாரும் தயாரா? மியூசிக் பிளே. நண்பர்களுக்கு மார்னிங், எதிரிகளுக்கு எல்லாம் வார்னிங். உண்மையான ஹீரோ எங்க இருக்க? என் பேரு ஜான், நான் அவன் டான். பிரமாதம் பாஸ். என்ன அருமையா பஞ்சு டைலாக் விடுறீங்க. என்னடா சொல்றது? நீ யாரு? ஹீரோயினுக்கு ஏத்த ஹீரோ நான் தான் ஜான், அவன் டான். நான் பார்க்க எப்படி இருக்க? ஹேண்ட்ஸமா இருக்கனா? நான் தான் ஜான், ஜான், ஜான். அடேங்கப்பா, சூப்பர் பாஸ். டைரக்டர் சொல்லாமலே பஞ்சு டைலாக் விடுறீங்க. என்னடா சொல்றது? வெட்டி பேச்ச விட்டுட்டு அந்த ஹீரோயினை தூக்கிட்டு போங்க. ஆடிஷன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்புங்க. என்னடா பண்றீங்க? வெட்டி பேச்ச தானே விட சொன்னேன். கயிறையா விட்டீங்க உங்களை. அந்த ஹீரோயினை சீக்கிரமா இங்க இருந்து தூக்கிட்டு போங்க. அவளோட ஹீரோ நான் தான். ஷூட்டிங்க கூட நான் தான் பண்ணுவேன். அவளை விட்டுருங்க. என்னோட ஹீரோயினை தூக்கிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். போலீஸ், போலீஸ். கடத்திட்டு போனது டான் மா டான். அவரை பிடிக்கிறது மட்டும் இல்ல, பிடிக்கிறத பத்தி நினைக்கவும் கூடாது. உங்கள அந்த ஹீரோயினை யாரு காப்பாத்தி கொண்டு வரீங்களோ அவன் தான் என் படத்துக்கு ஹீரோ. நான் இப்போ போறேன். நான் மட்டும் என்ன குறைஞ்சேன்? யாராவது போலீஸுக்கு சீக்கிரமா இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க கூப்பிட்ட உடனே நான் இங்க வந்துட்டேன். பொதுவா எல்லாருமே போலீஸ் லேட்டா வரும்னு ஒரு புகார் சொல்லுவாங்க. ஆனா இந்த சிங்கம் எப்பவுமே லேட்டா வரமாட்டான். நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. என் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டாங்க. அடேங்கப்பா. எஸ்கேப். நான் வந்துகிட்டு இருக்கேன் டார்லிங். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏதோ வந்துட்டேன்.
மோட்டு இப்ப சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய், ஏன்னா அவங்க போய்கிட்டே இருக்காங்க. எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கே தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. மோட்டு இந்த ட்ராலி ரொம்ப ஸ்லோவா போய்கிட்டு இருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பத்லு, கசிட்டே, மோட்டுவை கீழே போட்டு 2 பேரும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. நல்லா புடிச்சுக்கோங்க. என்னடா பண்ண போற பெரிய மண்டையா? மோட்டு சமோசா மேல சத்தியமா வில்லனை தப்பிக்க விட்டுறாத. உங்க யோசனை எனக்கு தேவையில்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னுடைய கதாநாயகன் நான் வந்துட்டேன் டார்லிங். நீ ஒண்ணு கவலையப்படாத. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதுக்கு அந்த நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்புனதே இல்ல. நான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். ஸ்டாப். தட்டத்து மேல சத்தியமா சொல்றேன், நிறுத்து. இந்த நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஏய், சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. தட்டத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நிறுத்துங்க. ஸ்டாப் இட். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க ப்ளீஸ். இன்ஸ்பெக்டர் கொன்ன பாவம் உங்களை சும்மா விடாது. அடேங்கப்பா, என்னது ஸ்டார்ட் ஆக மாட்டேது. காப்பாத்துங்க. அம்மா. தேங்க்யூ, தேங்க்யூ. எப்பா, டேய், வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்கப்பா. உங்க இன்ஸ்பெக்டர் நீங்களே கொன்னுடுவீங்களா? ஓடுங்க சிங்கம் சார், ஓடுங்க. ஏன்னா இது உங்க உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. காப்பாத்துங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. அந்த வீணா போன வென்றுவன் ஜெயிச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். பத்லு, அங்க பாரு. கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன். மோட்டு, நான் உன் பின்னாடி தான் இருக்கேன். பயப்படாத, ஓடிக்கிட்டே இரு. கஜகஜா. நம்பிக்கையோட வாங்க. ரெடியா இருக்கீங்களா? மோட்டு பத்லு, இப்ப ட்ரெயினோட என்ஜின்ல டிரைவர் இல்ல. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறேன். ஹீரோயினை காப்பாத்த போறீங்களா இல்ல என்ன வந்து பிடிக்க போறீங்களா? நான் உன் அகப்பாவத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்க ஒரு வழியை தேடுங்கடா. இப்ப இந்த ஜானுக்குற டான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாபாய். நீ கவலைப்படாத டார்லிங். உன் ஹீரோ நான் வந்துட்டேன். நான் உன்னை காப்பாத்துறேன். காப்பாத்துங்க. எங்களை காப்பாத்த யாரும் இல்லையா? நிறுத்துங்க. நிறுத்துங்க. மாரியோ. ஏங்கப்பா, பரவாயில்லையே, நீங்க தப்பிச்சிட்டீங்களா? நிஜமாவே நீங்க பெரிய வீரன்தா. என்னோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. ட்ரெயின் எப்படி நின்னுச்சு? யார் அதை நிறுத்தினது? என் பேரு சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். எஸ்கேப் ஆயிடலாம். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், உங்க ஹீரோயினை காப்பாத்துனது நான் தான். டைரக்டர் சார், எனக்கு உங்க படத்துல வாய்ப்பு கொடுப்பீங்களா? சொல்லுங்க. என் பிலிமோட ஹீரோ சிங்கம் சார் தான். அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஹீரோயினை காப்பாத்தி இருக்காரு. என்னது வீடியோ காட்சியா?
ஆனா பிறந்து வீணா போனவன் மட்டும்தான் உங்க படத்தோட ஹீரோவா? அப்படி எப்பவுமே நடக்க நாங்க விட இந்த மாட்டோம். டைரக்டரை முதல்ல புடிச்சு காட்டி போடுங்கப்பா. நான் சொல்ற வரைக்கும் அவரை விடாதீங்க. ஆமா. சிங்கம் சார் காப்பாத்துங்க. என் பேரு சிங்கம், நான் தான் ஹீரோ. இந்த ஹீரோ சிங்கம் வச்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றல இம்பாசிபிள். நான் பெரிய ஹீரோ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் வில்லனை இந்த மாதிரி சுட்டு தாண்டுவேன். உன்னை காப்பாத்த யார் வர போறாங்க? கடவுளே நீதான் காப்பாத்தணும்.